என்ன பேச வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். கொசுக்கடியில ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வேணாம், உள்ள வந்து படுங்க அப்படின்னு கூப்பிட்டு தானே வந்திருக்கேன். அது கொண்டு நான் இங்க வரல. அப்புறம் எங்க அம்மா சொன்னதுக்காக மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன். எப்படி உங்க அப்பாவுக்காக சம்மதிச்சியோ அதே மாதிரிதான் நான் என் அம்மாவுக்காக சம்மதிச்சேன். உன் கழுத்துல தாலி கட்டு வச்சிருந்தால நீ என்னோட மனைவி ஆயிட முடியாது. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல இடம் பிடிச்சிடலான்னு கனவு மட்டும் காணாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. செஞ்ச வேலையால ஊரே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குது. நீ உயிரோட மண்ணுல புதைச்சிட்ட. இதுக்கு மேல நான் எதுக்குடா உயிரோட வாழணும் அப்படின்னு என்ன நினைக்க வச்சிட்டேன். ஆனா உன்ன மாதிரி தப்பு பண்ற கிரிமினலே வாழும்போது எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்கு சாவணும்னு தான் உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ யாருங்கிறத இந்த ஊருக்கும் இந்த குடும்பத்துக்கும் காட்டுவேன். இது வரைக்கும் என் சம்பந்தப்பட்ட எந்த திங்ஸையும் நீ தொடக்கூடாது. அதுக்கான அருகதை உனக்கு இல்ல. இங்க பாரு, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தான் நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கிரிமினல். என்னைக்குமே மனசு மாறாது. அது உன்னால மாத்தவும் முடியாது. எனக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. அம்மாடி பைரவி, உனக்கு வேணா இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்.